Surpa Badshah Aishvi in Ashwin Sakka vaikkum palagaram adukku Aishvi in Ashwin. டெல்லியிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூரு சென்றார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூரு சென்றார் தமிழ்நாடு முதல்வர் விஜய். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருந்தார் முதல்வர் விஜய். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டம் முடிந்த நிலையில் தற்போது டெல்லியிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு சென்றிருக்கிறார். புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு மாலையில் செல்கிறார் முதல்வர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், வணக்கம். இன்னைக்கு முதல்வரோட பயண திட்டம் என்ன? கூடுதல் விவரம். விக்னேஷ், தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் முதல் முறையாக கர்நாடக மாநிலம் சென்றுள்ளார். இவர் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு தற்போது வந்துள்ளார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் 3 மணி அளவில் உடுப்பி கர்நாடக மாநில உடுப்பி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலுக்கு செல்கிறார். அங்க சாமி தரிசனம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கு. சாமி தரிசனம் செய்ய அதே போல அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஹோமங்கள் வளர்த்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதில் முதல்வர் பங்கேற்று அங்கிருந்து மாலை 5 மணிக்கு கோவிலிருந்து புறப்படுகிற இவர் மங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு அங்கிருந்து சென்னை வருகிறார். இந்த கோவில் பிரசித்தி பெற்றது. தமிழக முதலமைச்சராக இருந்தவர்கள் இந்த கோவில் செல்வது வழக்கம். குறிப்பாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இந்த போன்ற இது இருக்கு. எம்ஜிஆரும் முதல்வராக இருந்தப்போ இந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்தார். அதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழக முதல்வராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களும் இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார். இவர் சாலை மார்க்கமாக விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தற்போது செல்கிறார். இவரை வரவேற்க கர்நாடகா சுகாதாரத்துறை அமைச்சர் யூடி காதர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அவர் காரில் ஏற வெளியில வந்தப்போ அங்கே கூடியிருந்த ரசிகர்களுக்கு உற்சாகமாக அவரை பார்த்து விசில்கள் அடித்து வரவேற்புகள் அளித்தார். அதே போல் சாலை மார்க்கத்திலும் இருப்பது அங்கங்க அவருடைய ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். கோவிலிலும் கூட்டங்கள் அதிகமாக இவரை பார்க்க கூட்டம் அதிகமாக வருவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல மாலை 5 மணி வரை அவர் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லும் வரை பக்தர்கள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவருக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசார் செய்திருக்காரு. ஜெகநாத், இதற்கிடையில முக்கியமான அரசியல் சந்திப்புகளுக்கு ஏதேனும் திட்டமிடப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல் இருக்கா? தற்போது அந்த மாதிரி எதுவும் அரசியல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில்லை. யூடி காதர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மட்டுமே தற்போது அவரை சந்திச்சிருக்கார். இதைத் தொடர்ந்து அவர் நேராக கோவிலுக்கு தான் செல்கிறார். அங்க கோவிலில் மற்ற உள்ளூர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. முடித்துவிட்டு மற்ற அரசியல் ரீதியாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவருக்கு இல்லை. சாமி தரிசனம் செய்த பிறகு நேரடியாக விமானம் மூலமா சென்னை சிறப்பு விமான நிலையத்தில் விமானம் மூலம் சென்னை புறப்படுகிறார். விக்னேஷ், ஜெகநாத், முதல்வர் விஜய் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலை தேர்ந்தெடுத்தது கவனம் பெற்றிருக்கு. இந்த கோவிலோட ஆன்மீக பின்னணி என்ன? இதை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? விக்னேஷ், கொல்லூர் மூகாம்பிகை என்பது பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அரசியல்வாதிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த கோவிலுக்கு செல்வது வழக்கம். இங்க சென்றால் நினைத்த காரியங்கள் அவர்களுடைய வெற்றி தரும் என்பது மட்டுமின்றி இந்த கோவிலிருந்து சிறப்பு என்பது செண்டி யாகமும் நடத்தப்படும். இது அரசியல்வாதிகள் முக்கிய பொறுப்புகள் இருக்கவர்கள் தொடர்ச்சியாக செல்லக்கூடியது ஒரு இது கர்நாடகா மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் 2 பேரும் ஏற்கனவே அந்த கோவிலுக்கு சென்று வந்திருக்கார். முதல்வராக இருந்த போது
அதன் தொடர்ச்சியாகவே இவரும் தற்போது முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தற்போது முதல் முறையாக அந்த கோவிலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு விக்னேஷ். முதல்வராக பொறுப்பேற்று முதல் முறையாக அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு முதல்வர் வருகை தந்திருக்கிறார். கர்நாடக மக்கள் தமிழக முதல்வர் விஜயோட வருகையை எப்படி பார்க்கறாங்க? விக்னேஷ், விஜய் அவர் முதல்வர் என்பதற்கு முன்பே அவர் ஒரு நடிகராக இருந்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகர் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இதில் அவருக்கு தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலும் அவருக்கு ரசிகர்கள் வந்து ஏராளமானவர் இருக்கின்றனர். இந்த தமிழகத்தில் அவர் அரசியலில் கால் பதித்து வெற்றி பெற்ற பிறகு தற்போது கர்நாடகாவிலும் அவருடைய ரசிகர்கள் வந்து அரசியலில் வந்து குதிக்க ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். அதே போல கர்நாடகா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் சரி, சமீபத்தில் பெங்களூர் மாநகர தேர்தலும் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலிலும் வந்து அவர்கள் போட்டியிட ஆர்வம் காட்டி விஜயிடம் வந்து அனுமதி கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். விஜய் வந்து அதுக்கு அனுமதித்தால் ஓகே, அவர் தேர்தலில் போட்டியிட ஒத்துக்கொண்டால் அங்க வந்து அவர்கள் ரசிகர்கள் வந்து போட்டியிடவும் தயாராக உள்ளனர். அதனால் அவர்கள் வந்து காண அவர் அதிக அளவில் வந்து கூட்டம் வந்து அவருக்கு இருக்கிறது விக்னேஷ். சரி, கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறத உணர முடிகிறது. முதல்வர் விஜயோட பயணத்திட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். மைசூர் பாதுஷா